நம்ம மாவட்ட கல்வி அதிகாரிகிட்ட நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ் மத்தியில ஒரு 15 நிமிஷம் இந்த செல்போனை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்காக கண்டிச்சு வாங்கிச்சிருக்கோம். ஆமாங்க, அதாவது மாணவர்கள் செல்போனை எப்ப பார்க்கணும், எப்ப பார்க்கக்கூடாது, எந்தெந்த நேரத்துல பார்க்கணும், எந்தெந்த நேரத்துல பார்க்கக்கூடாது, அந்த என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ஆமா, இன்னைக்கு உங்க சொல்லி வருஷத்தாக நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இன்னைக்கு செல்போன் இல்ல ஒண்ணு இல்ல. ஆமா, நான் அந்த ஸ்கூல்ல செல்போனை பத்தி விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படின்னு பேசிட்டு அந்த எச்சம் போய் பதில் வாங்க. இல்ல நமக்கும் தான் ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான செய்தி பார்த்தேன். தெளிவா விவரமா ஆனா செல்போன்ல சில விஷயங்கள் புதிரான விஷயங்களை தேடிதான் நம்ம மனசு தேடி தேடி போகுது. அதாவது அது ஒரு அன்னிச்சை செய்யலாம். சரியா, உண்மையிலேயே பெண்கள் புரியாத படைப்பு. அதாவது உயிரை தன்னுடைய வயிற்றுல வளர்க்கிறது, அதை எந்த ஆபத்தையும் பாதுகாக்கிறது, அந்த உயிரை வெளியே கொண்டு வருது. அந்த உயிருக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பம் துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது. இருக்கிற சிறந்த வழி பெண் தாமா. நாம் பார்க்கக்கூடிய செய்திகள் ஒரு பகுதி. அப்போ பெண்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வார்த்தையில நிறைய நிறைய கூட விளக்கமா அப்படின்னா பெண்களை மதிக்கிறதும் அவங்களை ரசிக்கிறதும் அவங்களை வருஷம் பார்க்கறதுக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லுவாங்க, கட்டாயம் அப்படி சொல்லுவாங்க. பெண்களுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு, எத்தனையோ ரசிக்கக்கூடிய. ஆனா நான் ரசிக்க நினைக்கிறது மனசா, அந்த மனசா. ஆனா அந்த மனச ஆராய்ச்சி பார்க்க என்னால முடியல. ஏன் முடியல? வரணும், கண்டிப்பா வரணும். இல்லைன்னா மனுஷனுடைய மனசு பார்க்க முடியாது. கண்டிப்பா உன் கைகளை தொடுபொழுது எனக்கு கேள்வி, என் கண்களுக்கு வெளிவரக்கூடிய குளிர்ச்சி, என் காலிலிருந்து வரக்கூடிய ஏன்டா இந்த கன்றாவியாக பார்த்தோம்.
அதுக்கு ஒரு வழி கருத்து உலகத்தோடு ஒரு நிலை, ஒரு பந்தம், ஒரு தாக்கம் அப்படின்னு வியாபிக்கணும். அதுக்கு நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். நான் நீங்க எதுவும் பேசாம ஒரு இனம் புரியாத உணவு இப்படி ஒரு மகிழ்ச்சி வரும் நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் புதிய வார்த்தைகள் போகும்போது எல்லாமே ஆண் மனதினுடைய எழுச்சி. அதாவது இதை படிச்சோம் பார்ப்போம் தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு நல்லா புரியுது. நம்ம இந்த பைரன் ஜெகன் நினைச்சத அடையாம விட்டதில்லை. உனக்கும் தெரியும். ஆனா ஒரு மணி நேரம் என் கூட எனக்கும் மைனர் ஜெகன் நான் இருக்கும் போது என்னோட அணியை கொண்டுவியா கொண்டுவா.
ஒரு நாளும் யார் மனசு பூசுற மாதிரியோ யார் இதை பார்த்து வெட்கப்பட மாதிரியோ அது நடந்தது இல்லப்பா. நேற்று நாங்க பேசிட்டு இருக்கும் போது அவனை பத்தி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பெண்கள் வந்துருக்கான். அவன் என்ன அடிக்கிறதுக்கு ஆண்களை இப்படி வந்தான். அவனோட சாமையா பெருக்கு அது மட்டும் இல்லப்பா. அப்புறம் ஒரு கேவலமான அள்ளி அவனோட எழுத்து சண்டை போட்டுருந்தான். அவன் அவனோட இணக்கமா இருக்கிற மாதிரி எடுத்து இந்த சைலன்ஸ் நானும் காரணமாயிட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் போலீஸ் சொல்லிட்டியா? ஆமாப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும் சொல்லிட்டப்பா. அள்ளி அள்ளியோட அப்பா சிவசாமி இதை கேட்டா உடனே வருவாப்பா. பாவம் சிவசாமி, இந்த உண்மையெல்லாம் சொல்லியே உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? என்னப்பா சரி பரவாயில்ல, நீ அள்ளிய விரும்புற யதார்த்தமானே அந்த வேலை குறிச்சு இல்லைங்க. ஏன் கேட்கிறேன்னா அந்த பரிபாவம் அந்த பயணம் போதும். ஏன்னா ஒண்ணு உள்ளக்கு துரோகம் பண்ணா அது 7 ஜென்மத்துக்கும் பாவம். மற்றபடி அள்ளி பாவம் அந்த பொண்ணு இப்ப குணமாய் வரணும்னு நம்ம குலசாமியை வெறுக்க முடியாது. இல்லப்பா இல்ல, இந்த நேரத்துல நான் அள்ளி எடுத்து போறது தப்புப்பா. நாளைக்கு